ஆடிப்பெருக்கு திருவிழாவானது தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. வரத்து மற்றும் தேவை அதிகரிப்பால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, வணக்கம். இன்றைக்கு ஆடிப்பெருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கு பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம் மௌனிகா. ஆடி மாதம் என்றாலே ஆன்மீக நிகழ்வுகளும் திருவிழாக்களும் அதிகரித்தே காணப்படும். இதனால் பூக்களின் தேவைகளும் அதிகரித்திருக்கும் என்பதால் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பூ வியாபார மார்க்கெட்டுகளில் தொடர்ந்து பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இன்று நாம் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஆடிப்பெருக்கு திருவிழா, ஆடி வெள்ளி மற்றும் ஆடி மாத கோவில் திருவிழாக்கள் அடுத்தடுத்து வருவதால் பொதுமக்களுக்கு பூக்களின் தேவை அதிகரித்திருப்பதால் வழக்கத்தை விட 2 முதல் 3 மடங்கு பூக்களின் விலையானது அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்றங்கரைகளிலும் வீடுகளிலும் அம்மனுக்கு செய்யும் வழிபாடுகளுக்கு அதிக அளவு பூக்களானது தேவைப்படுகிறது. இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆறுகளில் பெண்கள் அனைவரும் தங்களது தாலி மாற்றிக்கொள்ளும் நிகழ்வானது ஏற்படும். கோவில் விழாக்கள் மற்றும் ஆடி சுபமுகூர்த்த நிகழ்வுகள் ஆகியவை சேர்ந்து வருவதால் சந்தைகளுக்கு மதுரை, திண்டுக்கல், நிலக்கோட்டை போன்ற முதன்மை உற்பத்தி மையங்களில் இருந்து அதிக அளவில் வரத்து வந்த போதிலும் தேவை அதிகரிப்பால் தற்பொழுது விலை உயர்ந்ததாக கூறப்படுகிறது. பூ பறிக்கும் தொழிலாளர்களுக்கான கூலி மற்றும் சந்தைகளுக்கு கொண்டு வரும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதும் சில்லறை விலையில் எதிரொலிக்கிறது. இன்று ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு பூக்களின் விலை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. நம்மிடையே வியாபாரி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இன்று ஆடிப்பெருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? பூவோட விலை பட்டியல் எப்படி இருக்கு? வியாபாரம் முன்னே இருக்கிற மாதிரி வியாபாரம்லாம் இல்லை. ஆனால் பூக்கள் மட்டும் நேத்தோட கம்பேர் பண்ண சொல்ல இங்கே ஒரு 20 ரூபா 30 ரூபா விலை அதிகமாக தான் இருக்கு. இப்போ சாமந்தி பூ நேற்று பார்த்தீங்கன்னா 100 ரூபா 140 ரூபா விற்றுருந்தாங்க. அதாவது ஆவரேஜா நல்ல குவாலிட்டியான பூ பார்த்தீங்கன்னா 160 180. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த பூ 200 240 கிட்ட விற்கிறது. சாமந்தி மல்லிகை பூ 11 மணி தான் வரும். இப்போதைக்கு ஐஸ் மல்லி தான் வச்சிருக்காங்க. ஐஸ் மல்லி ஸ்டோரேஜ் மல்லி. நேற்று மல்லி வருதுங்களா, அதை ஸ்டோரேஜ் பண்ணி நேற்று மல்லியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 180 200 இருந்தது. அப்படியே ஆஃப்டர்நூன் மல்லி ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கான ஒரு 120 100 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போ இனிமேல் வரதுக்கு எப்படி இருக்கணும் பார்க்கணும். ஏன்னா ஆடிப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட வியாபாரம் முடிஞ்சிடும், ஈவினிங் வியாபாரம் இருக்காது. ஸோ அதுக்கோசம் மல்லி ரேட்டு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 120 அந்த ரேஞ்சு தான் வரும். 300 கிராம் நான் சொல்றது ஒரு சேரு. அதான் மழை பெய்தால ஆமாம், எப்பவுமே போன வருஷம் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆடிப்பெருக்கு நல்லா இருந்தது. இந்த வருஷம் வியாபாரம் ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்குது. நீங்களும் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, கொஞ்சம் வெறிச்சோடி தான் போயிருக்கு. பார்க்கலாம், மழை வரலன்னா வியாபாரம் ஓரளவுக்கு இருக்கும். மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், விலை மாறுபாடு ஏற்படலாம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தற்பொழுது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு மக்களின் வரத்தானது குறைந்து காணப்படுகிறது என்றும் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை என்றும் வியாபாரிகள் கூறுகின்றனர். மோனிகா, கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி தாரணி.